திருப்பலி முன்னுரை. தூய ஆவி ஞாயிறு. இறைவன் தந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ளவும் அமைதியை அனுபவித்து மகிழவும் இன்றைய தூய ஆவி பெருவிழா திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தமது இரத்தத்தால் மனுக்குலத்தை மீட்டெடுத்த இறைவன் மன்னகத்தை புதுப்பிக்க தூய ஆவியாரை அனுப்புகிறார். பரமத்தந்தை இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் மூவரும் இணைந்து ஒருவராக செயல்படுகிறார்கள் என்பதே நமது விசுவாசம். உடலினுள் உறைந்திருக்கும் உயிரை காண இயலாது. அகக்கண்களால் அறிய முற்படுவோம், அமைதியை பெற்றுக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைப்பற்றுள்ள திருத்தூதர்கள் மீது தூய ஆவி பொழியப்படுவதையும் வெவ்வேறான மொழிகளில் இறைவனை துதிப்பதையும் காண்கின்றோம். தூய ஆவியாரின் கொடைகள் நம்முள் பெருக இறைப்பற்றும் விசுவாசமும் அவசியம். சத்தமிட்டு ஜெபிப்பதும் புரியாத வார்த்தைகளை உதிர்ப்பதும் மட்டுமே தூய ஆவியின் அனுபவம் அல்ல என்பதை மனதில் இருத்துவோம். அமைதியாய் அவரை ஆராதிப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு தூய ஆவியை பொழிந்து பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை வழங்குவதையும் காண்கின்றோம். தூய ஆவியார் மனதிற்குள் பிரவேசித்தால் அமைதியும் மன்னிக்கும் மாண்பும் நம்முள் பிறக்கும். மன்னிப்பில் மனிதநேயம் பிறக்கிறது, அமைதி ஆட்சி புரிகிறது. இதுவே இறைவன் விரும்பும் வாழ்வு. இறை விருப்பம் நிறைவேற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். உண்மையின் ஆவியார் வரும்போது உண்மை அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்கிறார் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது இறைவசனம். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் போஸ் ஜோனாஃபார்க் தம்பதியருக்கு குழந்தை நல்முறையில் பிறந்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும், ஆரோக்கியராஜ் செல்வராணி திருமண வாழ்க்கை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஞானப்பிரகாசம் ஜான்சிராணி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், குழந்தைகளுடைய கல்வி ஞானம் ஆகியவற்றுக்கு வேண்டுதல் திருப்பலியாகவும், பங்கின் பேரவை உறுப்பினர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆண்டவருக்குள் நித்திலை பார்தலை அடைந்திருக்கின்ற பால்ராஜ் ஆல்பர்ட் ஜான் இவர்களுடைய ஆண்மையிலை பார்தலுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய கடைசி நாள் இன்றைய ஞாயிறு திருப்பலியோடு இயேசுவினுடைய உயிர்ப்பு காலத்தையும் நாம் நிறைவு செய்து ஆண்டின் பொது காலத்திற்குள் நாம் நுழையவிருக்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின், கத்தோலிக்க ஆன்மீகத்தின் மிக
பெரிய மறைபொருளாம் தூய ஆவியானவருடைய திருப்பொழிதல் திருநிகழ்வை தாயாம் திரு அவை என்று கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்தே பெருவிழா என்று சொல்லப்படுகின்ற 50வது நாள் கொண்டாட்டத்தை, இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகான 50வது நாள் அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் தூய ஆவியானவர் பொழியப்பட்ட திருவிழாவை திருச்சபை என்று கொண்டாடி மகிழ்ந்து, நம்மையும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் அன்னை மரியாளை போன்று ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்க அழைப்பு கொடுக்கிறது. இந்த மாதத்தினுடைய இறுதி நாள், மே மாதம், அன்னையினுடைய வணக்கமிகு மாதம். நம்முடைய பங்கில் இந்த நோய் தொற்றினுடைய நெருக்கடியிலும் இந்த மாதம் முழுவதையும் நாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். அன்னையினுடைய திருப்பிரசன்னத்தில் ஜெபமாலைகளை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். திருப்பலிகளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த மே மாதம் முழுவதுமாய் அன்னை மரியாள் நமக்கும் நம்முடைய பங்கிற்கும் நம்முடைய பங்கினுடைய எல்லையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் அவர் செய்த பரிந்துரைக்காக, அவர் கொடுத்திருக்கிற உடல் உள்ள நலனுக்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மிடமிருந்து புறப்படும் துணையாளர் எங்கள் மனங்களை ஒளிரச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகன் வாக்களித்தவாறு நிறையுண்மையை நோக்கி அவர் எங்களை வழி நடத்துவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுள்ள நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர். இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர். இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருள் கொடையே. ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருள் கொடையே. பிணிகளை தீர்க்கும் மருமருந்தே, பிணிகளை தீர்க்கும் மருமருந்தே, கனிகளை தீர்க்கும் அதிசயமே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர். இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர். இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். வானம் திறந்த தீச்சுடரே, அருள் கொடை தந்திடும் அருள் சுகமே. வானம் திறந்த தீச்சுடரே, அருள் கொடை தந்திடும் அருள் சுகமே. பிணிகளை போக்கும் மனக்காற்றே, பிணிகளை போக்கும் மனக்காற்றே, வாழின் குறைகளை தீர்க்கும் நிறை அருளே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர். இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர். இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். புதியதொரு படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நீரை ஊற்றே, பரிசுத்த ஆவியே. இரண்டாம் வாசகம். நாம் எல்லாரும் தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வல்லலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதல் ஆண்டவரே, ஆன்ம இனிய விருந்தினரே,
இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் இயேசு அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 3வது இறைவசனம்.
இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை இன்று பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறது. நிச்சயம் இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா என்றால் என்ன, அல்லது இந்த பெந்தகோஸ்து என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அல்லது இந்த திருவிழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன, அந்த செய்தியின் நிமித்தமாய் நமக்கு விடுக்கப்படுகின்ற சவால்கள் என்ன என்பதையெல்லாம் கடந்த ஆண்டுகளில் நாம் தியானித்திருக்கலாம். இன்றைய சூழலுக்கு நாம் எதிர்கொண்டிருக்கின்ற உலகளாவிய கொரோனா நோய் தொற்றினுடைய நெருக்கடி வேளையில் இன்றைய தூய ஆவியானவருடைய பெருவிழா பெந்தகோஸ்தே திருவிழா நமக்கு என்ன செய்தி தருகிறது என்பதை நாம் சற்று ஆழமாய் தியானிக்கவும், அந்த சிந்தனைகளை அப்படியே மே மாதத்தினுடைய இறுதி நாளாகிய இன்று திருச்சபை அன்னை மரியாள் எலிசபெத்தை காண செல்லுகின்ற விழாவை கொண்டாடும் இந்த நன்னாளில் அன்னை மரியாள் எப்படி ஆண்டவருக்குரிய ஆவியானவருடைய ஆலயமாய் இருந்தார்கள் என்பதையும் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் 3 திருவிழாக்கள் மிக முக்கிய திருவிழாக்களாக இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த 3 விழாக்களிலும் எருசலேமினுடைய 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற எல்லா யூதர்களும் கட்டாயம் எருசலேமிற்கு வந்து இந்த 3 விழாக்களிலும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்பது யூதர்களுடைய மரபாகவும் யூதர்களுடைய சட்டமாகவும் இருந்தது. இந்த 3 விழாக்களையும் அவர்கள் பில்கிரிம் ஃபீஸ்ட் என்று சொல்லுகின்றார்கள், திருப்பயண திருவிழாக்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். லேவியர் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோயிசனுக்கு சொல்லுகின்றார், இஸ்ரவேல் மக்களிடம் போய் சொல், அவர்கள் சபையாக கூடி வருகின்ற பொழுது அவர்கள் கொண்டாட வேண்டிய அவர்களுடைய சமய விழாக்கள் எவையெல்லாம் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல் என்று சொல்லி கடவுள் மோயிசனிடம் குறிப்பிடுகின்றார். அவர்கள் கொண்டாட வேண்டிய மிக முக்கிய சமய விழாக்கள், 1 பாஸ்கா பெருவிழா, புளிப்பற்ற அப்ப திருவிழா, இன்னொன்று அறுவடை பெருவிழா, 3வது கூடார திருவிழா. இந்த 3 விழாக்களும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஏன் மிக முக்கியமான விழாக்கள்? காரணம், அது அவர்களுடைய வரலாற்றோடும் வாழ்வியலோடும் தொடர்புடையது என்பதால் இந்த விழாக்களை அவர்கள் சமய விழாக்களாக, திருப்பயண விழாக்களாக கட்டாயம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கடவுள் மோயிசன் வழியாய் இஸ்ரவேல் மக்களுக்கு குறிப்பிடுகின்றார். இந்த பாஸ்கா விழா என்பது நாம் ஏற்கனவே ஆண்டவருடைய பாடுகளின் வியாழக்கிழமை திருவிழா அன்று நமக்கான சிந்தனையாக கொடுக்கப்பட்டது. காரணம், இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது எகிப்திலிருந்து அவர்கள் செங்கடலை கடந்து வந்த அந்த இரவை பாஸ்கா நிகழ்வாக, கடந்து சென்ற நிகழ்வாக அவர்கள் கொண்டாட வேண்டும். காரணம், அன்று அவர்கள் புளிப்பற்ற அப்பங்களை உண்டு அவர்கள் தங்களுடைய அடிமைத்தன வீடாகிய அல்லது தேசமாகிய நாடாகிய எகிப்திலிருந்து விடுதலையாகி வாக்களிக்கப்பட்ட தேசம் நோக்கி அவர்கள் பயணித்த அந்த நாள், அந்த இரவு மிக முக்கியமானது. காரணம், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மக்களாக மாறுகின்ற நாள் என்பதால் இந்த நாள் மிக முக்கியமான நாள், அது விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுள் மோயிசன் வழியாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகின்றார். எனவே ஒவ்வொரு ஆண்டும் புளிப்பற்ற அப்ப விழா என்று சொல்லப்படுகின்ற இந்த பாஸ்கா விழாவை, கடத்தல் விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரையில், யூதர்களை பொறுத்தவரையில் எருசலேமினுடைய
20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒவ்வொரு யூதனும் இந்த திருவிழாவுக்கு எருசலேமுக்கு வர வேண்டும். இப்படியாய் அவர்கள் புலிப்பற்ற அல்லது பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அறுவடை விழாவும் மிக முக்கிய விழாவாக அவர்கள் கொண்டாட வேண்டும். இந்த அறுவடையின் விழா 50வது நாள் கொண்டாட்டமாய் இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் அறுவடை செய்து கடவுளுக்கு உணவு படையலை செலுத்தி அவர்கள் அது 7 வாரங்களாக கணக்கிட்டு 7வது வாரத்தினுடைய அந்த இறுதி நாள் 50வது நாள் 7/7 49 50வது நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் அவர்கள் அறுவடை விழாவை கொண்டாட வேண்டும். அன்று அவர்கள் எனக்கு உணவு படையில் படைக்க வேண்டும். எனவே அது அவர்களுக்கு மிக முக்கிய விழா. அதை அவர்களுக்கு நினைவுறுத்து என்று சொல்லி கடவுள் மோயிசினிடம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டாடும்படி அழைப்பு விடுத்தார். எனவே இந்த அறுவடை விழாவையும் 50வது நாள் விழா என்பதுதான் அறுவடை விழா. இந்த விழாவையும் இஸ்ரவேல் மக்கள் கட்டாயம் அனுசரிக்க வேண்டும். இந்த விழாவிற்கும் எருசலேமினுடைய சுற்று வட்டாரத்தில் 20 கிலோமீட்டர் தொலைவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா யூதரும் கட்டாயம் எருசலேமுக்கு வந்து இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பது மோயிசின் வழியாய் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த மிக முக்கிய விழாக்களில் ஒன்று. 3வது கூடார திருவிழா. ஏன் இந்த கூடார திருவிழா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்கள் தங்களுக்கான வாக்களிக்கப்பட்ட நாட்டை உரிமையாக்கிக் கொள்வதற்கு முன் அவர்கள் அந்த பாலைவனத்தில் எங்கெல்லாம் ஆண்டவர் அவர்களை நிறுத்தினாரோ அங்கெல்லாம் அவர்கள் கூடாரம் அமைத்து அதில் தங்கினார்கள். எப்பொழுது அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கான கூடாரங்களை அமைத்தார்களோ அப்பொழுது அவர்கள் கடவுளுக்கான கூடாரத்தையும் அமைத்தார்கள். அதுதான் சந்திப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டது. அந்த சந்திப்பு கூடாரத்திற்குள் ஆண்டவருடைய திருப்பேழை இருந்தது. அந்த திருப்பேழைக்குள் ஆரோனுடைய கோலும் மன்னா என்கின்ற உணவும் கடவுள் எழுதி கொடுத்த 2 கட்டளைகள், இந்த 10 கட்டளைகளை அடங்கிய 2 கற்பலகைகள் அந்த பேழைக்குள் இருந்தது. எனவே அது கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தியதால் அந்த பேழைக்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்து அது சந்திப்பு கூடாரம் என்று சொல்லி அழைத்தார்கள். எனவே அவர்கள் கூடார திருவிழாவையும் கொண்டாட வேண்டும். இந்த 3 விழாக்களும் அவர்களுக்கான சமய விழாக்கள். இதை அவர்கள் ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும். எருசலேமினுடைய 20 கிலோமீட்டர் சுற்றளவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒவ்வொரு யூதரும் இந்த விழாக்களுக்கு எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டாடினார்கள். அன்புக்குரியவர்களே, இது பழைய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரவேல் மக்களுடைய யூதர்களுடைய மிக முக்கிய சமய விழாக்கள் அல்லது திருப்பயண விழாக்கள். இந்த விழாக்களுக்கும் இன்றைய விழாவிற்கும் அவர்களுடைய அந்த 3 முக்கிய விழாக்களில் 2வது விழா அறுவடை விழா. அந்த அறுவடை விழா அவர்களுக்கு 50வது நாள் விழா. இன்று நாம் கொண்டாடுகின்ற தூய ஆவியானவருடைய திருப்பொழிதல் திருவிழாவும் ஒரு 50வது நாள் கொண்டாட்டம். பென்டா என்கின்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் 50 என்று சொல்லப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்து தம் சீடர்களை எல்லாம் சந்தித்து 40வது நாள் அவர் விண்ணகம் சென்று நான் சென்று துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி 50வது நாள் தூய ஆவியானவரை அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் அவர்களோடு செபித்த யாவர் மீதும் பொழிந்ததை 50வது நாள் கொண்டாட்டமாய் திருச்சபை இயேசுவினுடைய உயிர்ப்பு காலத்தில் கொண்டாடி மகிழ்வதைத்தான் இன்று நாம் பெந்தகோஸ்தே திருவிழா என்று சொல்லி அல்லது 50வது நாள் கொண்டாட்டம் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது விழாவை குறித்த வரலாறு. இந்த பின்னணியில் இன்றைய விழா நமக்கு தருகின்ற 2 செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஒன்று, இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகம் இந்த பெந்தகோஸ்தே திருநிகழ்வு எப்படி நடந்தது என்பதை நமக்கு அழகாய் சொல்லுகிறது. திருத்தூதர்கள் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம். சீடர்கள் எல்லாரும் ஒன்றாய் ஓரிடத்தில் இருந்தார்கள். அந்த இடம் அதிர்கின்ற அளவுக்கு ஒரு கொடுங்காற்று வீசியது. பெரும் காற்று அல்ல, கொடுங்காற்று வீசியது.
ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். பெந்தகோஸ்தே நாளன்று என்ன நடந்தது என்பதை திருத்தூதர்கள் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 - 4 முடிய உள்ள இறைவார்த்தைகள் அழகாய் சொல்லுகிறது. அதன் பிறகு இந்த வைபவம் நடந்த பொழுது திருத்தூதர்கள் பல்வேறு மொழிகளில் பேசியதை உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எருசலேமுக்கு பாஸ்கா விழாவை கொண்டாட வந்திருந்த பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அவரவர் மொழியில் புரிந்து கொண்டார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொன்னது. அன்புக்குரியவர்களே, பெந்தகோஸ்தே நாளன்று என்ன எக்ஸாக்ட்லி நடந்தது என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியில் ஒற்றை சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அப்போஸ்தலர்கள், அன்னை மரியாள், இயேசுவினுடைய சகோதரர்கள், சில பெண்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? இதுதான் நம்முடைய முதல் சிந்தனை. அன்புக்குரியவர்களே, ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அமைதியாய் இருக்கவில்லை. ஆட்கொள்ளப்பட்டவர்கள் சும்மா இருக்கவில்லை. ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மொபைலை எடுத்துக்கொண்டு ஊர்களில் இருக்கின்ற சொந்த பந்தங்களுக்கு ஃபோன் பேசவில்லை. அல்லது கூகுளில் போய் அவங்க எதையும் சர்ச் பண்ணலை. என்னப்பா ஒரு பெரிய காற்று வீசுது, என்ன காற்று, வாட் இஸ் தட், லெட்ஸ் டைப் அண்ட் see it அப்படின்னு அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணலை. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனுடைய தூண்டுதலால், ஆவியானவருடைய தூண்டுதலால் அவர்கள் கடவுளுடைய அரும்பெரும் செயல்களை பேசினார்கள். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது இறைவசனத்தின் 2வது பகுதியில் நாம் வாசிக்கிறோம், கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். யார் சொன்னது? இந்த அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த அந்த மேல் மாடிக்கு கீழ்ப்பகுதியில் இருந்த பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த எல்லாரும் கேட்டார்கள். எதை கேட்டார்கள்? கடவுளுடைய மாபெரும் செயல்களை அப்போஸ்தலர்கள் அறிவிப்பதை கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, முதல் செய்தி, அவர்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். 2வது செய்தி, ஆவியின் தூண்டுதலால் கடவுளுடைய வார்த்தைகளை, மாபெரும் செயல்களை எடுத்துரைத்தார்கள், போதித்தார்கள். அப்ப இன்றைக்கான நமக்கான செய்தி, நாமும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அப்ப ஆவியால் ஆட்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கும் இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதி 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதற்கு முன்பு பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரு மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன் அவர்கள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கடந்த 50 நாட்களாக, இன்றையிலிருந்து இதற்கு முன்பு நாம் பயணித்து வந்த நாட்கள் முழுவதுமாய் அப்போஸ்தலர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிகளை குறித்து நாம் தியானித்தோம். அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்தார்களோ, யார் மீதெல்லாம் அவர்கள் கரங்களை வைத்து ஜெபித்தார்களோ, அவர்களெல்லாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தொண்டர்கள் கூட நற்செய்தி அறிவித்து எவரெல்லாம் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றார்களோ அவர்கள் மீதெல்லாம் திருத்தொண்டர்கள் கைகளை வைக்க அவர்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்கள், அப்படி என்றால் ஒருவர் ஆவியானவருடைய திருப்பொழிவை பெற வேண்டும் என்று சொன்னால்
அவர் தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும், அல்லது தகுந்த தயாரிப்பில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவராய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் மேல் மாடியில் இருந்த மற்றவர்கள் மேல் தூய ஆவியானவர் பொழிந்தார் என்று சொன்னால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் ஊர்க்கதையை பேசிக் கொண்டிருக்கவில்லை, அல்லது இப்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனா நோய் குறித்து விவாதம் நடத்தவில்லை, அல்லது இந்த நோயை கொண்டு இப்பொழுது அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளைப் போல் அவர்கள் எந்த ஒரு கருப்பொருளையும் எடுத்து தங்களுடைய விவாதத்திற்கான மேடையாக அவர்கள் அமைக்கவில்லை. மாறாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது செய்தி, அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளுடைய அரும்பெரும் செயல்களை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். எவர் ஒருவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறாரோ அவர் கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கின்ற நற்செய்தியாளராய் மாறுவார். அன்புக்குரியவர்களே, இன்று மே மாதம் 31ஆம் தேதி அன்னை மரியாளை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். இறுதியாக நம் அன்னை மரியாளை இந்த இறை வார்த்தையோடு நாம் ஒப்பிடுகையில் நம் அன்னை மரியாளை நம்முடைய சிந்தனைக்கு ஊடே கொண்டு வருவோம். இயேசு யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறி வருகிறார். மார்க்கு நற்செய்தி சொல்லுகிறது, வானம் பிளவுபட்டது, ஆண்டவருடைய குரல் கேட்டது, ஆவியானவர் புறா போன்று அவர் மீது இறங்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? முடிஞ்சிரா போய் கட்டையை சாய்ப்போம் அப்படின்னு போய் படுத்துட்டாரா? இல்ல. அன்புக்குரியவர்களே, ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், இயேசு தன்னுடைய களப்பணிக்கான அறிக்கையை அவர் வெளியிடுகின்றார். எப்படி தேர்தல் நேரங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்லி பட்டியலிட்டு தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கிறார்களோ, அப்படி ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசுவும் தன்னுடைய களப்பணி எதுவாக இருக்க போகிறது என்பதை அவர் அறிக்கையிடுகின்றார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 நாம் வாசிக்கிறோம். த மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய களப்பணி குறித்த அட்டவணை. இந்த அட்டவணையை அவர் எடுப்பதற்கு முன்பாக, சொல்லுவதற்கு முன்பாக அவர் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தார். எனவே ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசு உடனடியாக கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் இயேசுவை நற்செய்தி அறிவிக்கின்ற பணிக்கு ஆயத்தப்படுத்தினார். அதை இயேசு செயலாக்கத்திற்கு கொண்டு வந்தார். வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் எனக்கு அவர் அருள் புரிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்ப ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உடனடியாய் கடவுளை குறித்த செய்தியைத்தான் அவர்கள் பேசுவார்கள். திருத்துதர்கள் பணி புத்தகத்தில் நாம் வாசித்தோம், ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலால் அப்போஸ்தலர்கள் கடவுளுடைய மாபெரும் செயல்களை எடுத்துரைத்தார்கள். அவர்கள் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார்கள். இயேசுடைய பாடுகளை குறித்து, அவருடைய துன்பங்களை குறித்து, சிலுவை மரணம் குறித்து, உயிர்ப்பை குறித்து அவர்கள் அறிவித்தார்கள். அன்புக்குரியவர்கள், இயேசுவும் ஆவியால் நிரப்பப்பட்டவராய் உடனடியாக நற்செய்தியை அறிவிக்க செல்லுகின்றார். நாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் இதை செய்திட வேண்டும். இதுதான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற முதல் செய்தியாக நான் பார்க்கிறேன். முதலில் நாம் ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆவியானவருடைய திருப்பொழிதல் நம்மில் நடைபெற வேண்டும். ஒரு யோர்தான் நதிக்கரை அனுபவம், ஒரு மேல்மாடி அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறிட வேண்டும். இந்த அனுபவம் ஆவியானவருடைய அனுபவம். யோர்தான் நதிக்கரை அனுபவம், இயேசுவின் மீது ஆவியானவர் வந்து நிழலாடி இறங்கிய அனுபவம். மேல்மாடி அனுபவம், அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் ஆவியானவர் வந்து இறங்கிய அனுபவம். அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆவியானவரை தங்களுக்குள் இறக்கிக் கொண்டவர்கள் சும்மா இல்லாமல் நற்செய்தி அறிவிக்க உடனடியாய் புறப்பட்டார்கள். எனவே நாமும் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாய் நற்செய்தி அறிவிக்க
சாட்சிகளாய் மாறிட, மன்னிப்பு வழங்கிட, நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுள் இன்றைய விழாவின் மூலமாக நமக்கு தருகின்ற முதல் செய்தியாய் இதை நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையின் தொடர்ச்சியாய் நீட்சியாய் மே மாதம் அன்னையினுடைய சிறப்பு வணக்க மாதம், இன்று இறுதி நாள். இன்று திருச்சபையில் ஒரு விழாவும் கூட, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காண செல்லுகின்ற விழா. இது இன்றைய நாளில் கொண்டாடப்படவில்லை. காரணம், நாம் மிக முக்கிய விழாவை கொண்டாடுவதால் இந்த விழாவை திருச்சபை இந்த ஆண்டு இன்றைய நாளில் அனுசரிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை குறித்து சிந்திக்கின்ற இந்த நாளில் அன்னை மரியாளுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள தொடர்பையும் நாம் சிந்திப்போமே என்று சொன்னால், தூய ஆவியானவருடைய பெருவிழா ஒரு முழுமையை பெற்றுக்கொள்ளும் என நான் நினைக்கின்றேன். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் இப்படியாய் போகிறது: நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம். அன்புக்குரியவர்களே, முதல் வார்த்தை நீங்கள் கடவுளுடைய கோவில். You are the temple of God. நாம் கடவுளுடைய கோவில் என்று சொன்னால், கடவுளுடைய கோவிலை தூயதாய் வைத்திருக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழா திருச்சபையினுடைய பிறப்பு விழா என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. ஏன் ஃபாதர், எங்களுக்கு தான் பிறந்த நாள் ஒன்று இருக்குது. அன்னைக்கு தானே ஃபாதர் எங்களுக்கு பிறந்த நாள், இன்னைக்கு என்ன? ஆமாம், இன்றுதான் திருச்சபையினுடைய பிறந்த நாள். The church என்று சொல்லுகிறோமே, CHURCH, the CHURCH, மொத்தம் 6 வார்த்தை. இந்த பக்கம் 2 வார்த்தை, இந்த பக்கம் 2 வார்த்தை, நடுவில் 2 வார்த்தை. அந்த 2 வார்த்தை என்ன? நடுவில் இருக்கிற 2 வார்த்தை யூ ஆர், நீங்கள், நாம் தான் ஆலயம், நாம் தான் திருச்சபை. எனவே இன்று நமக்கான பிறந்த நாள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது சிந்தனையில் பவுலடியார் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த கோவில் தூயது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள் அல்லவா? எனவே நீங்கள் தான் அந்த கோவில். நாம் கடவுளுடைய கோவில். அந்த கடவுளுடைய கோவில் ஆகிய திருச்சபைக்கு இந்த பிறந்த நாள். எனவே நமக்கான பிறந்த நாள், கடவுளுக்கு நன்றி சொல்லும். அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து இந்த வார்த்தைகளை அப்படியே அன்னை மரியாளோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த வார்த்தைகளோடு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவசனமும் தொடர்புடையது என்பதால் வார்த்தை சொல்லுகிறது: உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 2 இறைவசனங்களையும் ஒன்று சேர அன்னை மரியாளோடு தொடர்புபடுத்தி நாம் தியானிப்போம். முதல் வசனம் சொன்னது நீங்கள் கடவுளுடைய கோவில். 2வது வசனம் சொல்லுகிறது தூய ஆவியானவர் தங்குகின்ற கோவில். கடவுளையும் தூய ஆவியானவரையும் நாம் 2ஆக பிரித்து பார்க்க முடியாது. அது ஒரே கருப்பொருள். எனவே தான் அவர் ஒரு இறைவன், 3 ஆட்கள், ஆனால் ஒரு கடவுள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய ஆவியானவரின் ஆலயம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் அன்னை மரியாளுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது, மங்கள வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதில் நாம் வாசிக்கிறோம் 35வது இறைவசனம்: வானதூதர் மரியாவிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும்,
ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து நிழலாடினார். அன்னையின் மீது அவர் வந்து தங்கினார். அன்னை மரியாளை கடவுளுடைய ஆலயமாய் மாற்றினார். அந்த ஆலயம் என்கின்ற பனிக்குடத்தில் கடவுள் வந்து தங்கினார். எனவே அன்னை மரியாள் கடவுளுடைய ஆலயம். கடவுளை தன் கருவறையில் தாங்கியதால் கருவறையை கோவிலாக மாற்றினாள். அந்த கோவிலை கட்டி எழுப்பியவர் தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவருடைய உடனிருப்பு இருக்கும் என்று வானதூதர் சொன்ன பிறகுதான் அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தாள். அதற்கு முன்பு வரை அன்னை மரியாள் இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு அவர்கள் கலங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய தூதர், நீர் ஆவியால் நிரப்பப்படுவீர், கடவுளுடைய வல்லமை உம்மீது நிழலிடும். அந்த வல்லமை எது? தூய ஆவியானவர் உம்மீது நிழலிடும். எனவே நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவர் கடவுளின் மகன், இறைமகன் என்று சொல்லப்படுவார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய ஆலயமாய், ஆவியானவருடைய ஆலயமாய் இங்கு மாறுகின்றார். கடவுள் அவரை தெரிவு செய்கின்றார். ஆவியால் நிரப்பி ஆவியானவரால் முழுவதுமாய் ஆட்கொள்ளப்படச் செய்து அன்னை மரியாளை தன்னுடைய கடவுளுடைய ஆலயமாய் மாற்றுகின்றார். சோ அன்னை மரியாள் கடவுளுடைய ஆலயமாய் மாற்றுகின்ற பணியை செய்தவர் யார்? ஆவியானவர். இந்த ஆவியானவர் தான் அன்னை மரியாளை இறுதி வரை தன்னுடைய மகனின் முதல் அப்போஸ்தலராகவும், அவருடைய இறப்புக்கு பிறகு அப்போஸ்தலர்களை ஒன்று சேர்க்கின்ற முதல் சீடராகவும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராகவும் இருந்தார். இதை இன்றைய முதல் வாசகத்தினுடைய முந்தைய பகுதி சொன்னதை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டினேன். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் தன்னை கடவுளுக்கான ஆலயமாய், ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாய் அர்ப்பணித்தாள். எனவே தான் வார்த்தை சொல்லுகிறது, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். She surrendered herself totally and fully and completely. இதுதான் அன்னை மரியாளுடைய சிறப்பு. என்னை நான் ஆண்டவர் தங்குகின்ற ஆவியானவருடைய ஆலயமாய் மாற்றிக்கொள்ள என்னை நான் கடவுளுக்கு முழுமையாய் கொடுப்பேன். நான் ஆண்டவருடைய ஆவியானவரின் ஆலயமாய் வாழ்வேன், அதை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய மேற்கோளில் நாம் வாசிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டது, ஆண்டவருடைய கோவில் தூயது, பரிசுத்தமானது. அன்னை மரியாள் பரிசுத்தமானவர். அன்னை மரியாள் தூய்மையானவர். காரணம், அவர் ஆவியானவருடைய ஆலயமாய் இருந்து செயல்பட்டார். தன்னை கடவுளுடைய ஆலயமாய் மாற்றிக்கொண்டார். இந்த அண்ட சராசரமை கொள்ள முடியாத கடவுளை தன் கருவறையில் அவர் பாதுகாத்தார், சுமந்தார், தாங்கிச் சென்றார். ஆவியால் நிரப்பப்பட்ட அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காண செல்லுகின்ற பொழுது அங்கு அவரை வாழ்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அதே பகுதியில் நாம் வாசிக்கின்றோம், ஒருவேளை இன்று தூய ஆவியானவருடைய விழாவை நாம் கொண்டாடவில்லை என்று சொன்னால் இந்த பகுதியை தான் நாம் வாசித்திருப்போம். என்ன நடைபெறுகிறது? எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சென்று சந்திக்கின்றாள். இருவருமே கர்ப்பவதியாயிருக்கின்றார்கள். நீங்கள் குரானை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் உறவினர்கள் என்பதை விவிலியம் நமக்கு சொல்லவில்லை, ஆனால் குரான் சொல்லுகிறது. காரணம், அன்னை மரியாளுடைய தாயாரும் எலிசபெத் அம்மாளும் அக்கா தங்கைகள் என்று சொல்லப்படுகிறது. குரான் சொல்லுகிறது, நான் சொல்ல, பைபிள் சொல்ல, குரான் சொல்லுகிறது. எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தை அன்னை மரியாளுக்கு சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லப்படுகிறது? உறவினரான எலிசபெத்தும், வார்த்தை சொல்லுகிறது, உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதறிந்தார். அப்ப புரியுதுங்களா எப்படி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு சொந்தக்காரி அப்படின்னு சொல்லி? அன்னை மரியாளுடைய தாயாரும் எலிசபெத் அம்மாளும் உடன் பிறந்த சகோதரிகள். எனவேதான் தன்னுடைய உறவினர்
கருவுற்றிருக்கிறார் என்கின்ற செய்தி, தூய ஆவியால் அவரும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை கேட்டு அவரும் சென்று சந்திக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார், அன்னை மரியாளும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். இருவருமே தூயவர்களாய் இருந்தார்கள். இருவருமே கடவுளுடைய ஊழியர்களை தாங்கி நின்றார்கள். இயேசு கடவுளுடைய மகன், திருமுழுக்கு யோவான் இயேசுனுடைய முன்னோடி. நீங்க குரான்ல மறுபடியும் போய் வாசித்தீங்கன்னா சொல்லப்படும், இவர்களுக்கு செய்தி கொடுக்கின்ற பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டது, உங்களுடைய குடும்பத்திலிருந்து 2 இறைவாக்கினர்களை, கடவுளுடைய ஊழியர்களை நான் உற்பத்தி செய்வேன். அந்த 2 ஊழியர்கள் யார்? கடவுளுடைய ஊழியர்கள் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும். நான் சொல்ல குரான் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட இருவரும் கர்ப்பவதிகளாயிருந்த இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது? வார்த்தை சொல்லுகிறது, எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி எலிசபெத் அம்மாளால் சொல்ல முடிந்தது? அவர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராய், ஆவியினுடைய ஆலயமாய் இருந்ததால் சொல்ல முடிந்தது. ஒரு சிற்றாலயம் ஒரு மகத்துவமான பேராலயத்தை கொண்டாடியது. சிற்றாலயம் என்பது எலிசபெத் அம்மாள், பேராலயம் என்பது அன்னை மரியாள். இருவருமே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். எனவே ஆவியானவர் தூண்டுகின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த முதல் வாசகத்தில் மீண்டுமாய் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் நற்செய்தி அறிவிக்கின்றார். ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? அப்ப தூய ஆவியால் நிரப்பப்படுகின்றவர்கள் நற்செய்தி அறிவிப்பார்கள். 2 பேருமே நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அன்னை மரியாள் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு செல்லுகின்றார். யூதேயா மலை தேசத்திற்கு தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திப்பதற்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். அங்கு சென்று அவர்களை வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்து தான் அன்னை மரியாளுடைய நற்செய்தி அறிவிப்பு. அன்னை மரியாளுடைய நற்செய்தி ஏற்றுக்கொண்ட எலிசபெத் அம்மாளும் நற்செய்தி அறிவிக்கின்றார். காரணம், அவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆவியானவருடைய ஆலயம். இந்த ஆலயத்திடம் நாம் வர அழைக்கப்படுகிறோம். நம்ம கோவிலுக்கு வரோம். ஏன் வரோம்? கடவுளை பார்க்க, கடவுளுடைய பிரசன்னத்தில் செலவிட. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளும் ஆண்டவரை தாங்கிய ஒரு பேராலயம், ஆவியால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆலயம், ஆவியானவரால் முழுவதுமாய் நனைக்கப்பட்ட ஆலயம். அந்த ஆலயம், அந்த கருவறை ஆவியானவரை நமக்கு பொழிந்த இயேசுவையே தாங்கியது. எனவே அன்னை மரியாள் ஆவியானவருடைய ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நாம் வருகின்ற பொழுது, இவருடைய திருசந்நிதிக்கு நாம் வருகின்ற பொழுது, நாமும் ஆவியால் ஆட்கொள்ளப்படவும், ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நாமும் அன்னை மரியாளை போல் நற்செய்தி அறிவிக்கவும் இன்றைய விழா நமக்கு அழைப்பு தருகிறது. அன்புக்குரியவர்கள், இந்த சிந்தனைகளோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சீடர்களுக்கு நீர் ஆவியை பொழிந்து அவர்களை நற்செய்தி பணியாளர்களாய் மாற்றினீரே. துணிச்சலோடு நற்செய்தியை அறிவிக்க நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தினீரே. அப்படியாய் நாங்களும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும், நற்செய்தியை துணிச்சலோடு அறிவிக்கவும் எங்களுக்கும் வரம் தாரும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒவ்வொரு நாளும் நாம் அன்னையினுடைய சிறப்பு பெயர்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 30 நாட்களாக அன்னை மரியாளுடைய சிறப்பு பக்தி முயற்சிகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்று நம்முடைய தமிழகத்தினுடைய மிக மிக பிரபல்யமான வேளாங்கண்ணி மாதாவை குறித்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த வேளாங்கண்ணி என்கின்ற இந்த பெயர் முதலில் வேளாண் கழனி என்று சொல்லிதான் அழைக்கப்பட்டதாம். இந்த அழகிய தமிழ் பெயர் வேளாண் கழனி. வேளாண் என்றால் விளைநிலம், கழனி என்றால் விளைநிலம். எனவே அது ஒரு வயல்கள்,
விவசாய நிலங்கள் கொண்டிருந்த ஒரு இடம். நாகை மாவட்டத்தில் ஒரு கடற்கரை கிராமம். இந்த இடத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததை தொடர்ந்து ஆலயம் அங்கு கட்டி எழுப்பப்பட்டது. 16-17ஆம் நூற்றாண்டுகளில் பால்கார சிறுவனுக்கும் மோர் விற்ற மாற்றுத்திறனாளிக்கும் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்து குணப்படுத்திய மாதாவுக்கு அவர் குறிப்பிட்ட இடத்திலேயே ஒரு சிறு ஆலயம் கட்டப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு கடலில் தத்தளித்த தங்களை பத்திரமாக வேளாங்கண்ணி கரையில் சேர்த்த மாதாவுக்கு நன்றியாக போர்த்துகீசியர்கள் ஒரு பெரிய ஆலயத்தை அந்த ஏற்கனவே மோர்கார சிறுவனுக்கும் இந்த பால்கார சிறுவனுக்கும் காட்சி கொடுத்த இடத்தில் கட்டப்பட்ட சிற்றாலயத்தை இந்த போர்த்துகீசியர்கள் பேராலயமாக மாற்றம் செய்தார்கள். 1771ஆம் ஆண்டு இன்றைய வேளாங்கண்ணி பங்கு தலமாக மாற்றப்பட்டது. மாதா வழியாக நடந்த அற்புதங்களுக்கும் உலக புகழுக்கும் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தஞ்சை மறை மாவட்டத்தின் திருத்தலமாக இருந்த ஆலயம் 1962ஆம் ஆண்டு திருத்தந்தை 23ஆம் ஜான் பவுல் அவர்களால் பேராலயமாக சாந்தோம் பேராலயத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தினுடைய 2வது பேராலயமாக உயர்த்தப்பட்டது. இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளில் காட்சி கொடுத்த மாதாவிற்கு நம் நாட்டில் ஆலயங்கள் கட்டப்பட்டிருப்பது போல வேளாங்கண்ணி மாதாவிற்கும் உலகெங்கும் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு வித்தியாசமும் வேறுபாடும் இல்லாமல் தாயை காண வேலை நகர் வந்து வேண்டும் வரம் பெற்று செல்லும் மக்களைப் போல நாமும் இன்றைய நாளில் வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி ஜெபிப்போம். தாயே, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட நீர் நற்செய்தியை எடுத்து ஏம்பியது போல் நாங்களும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் தூய ஆவியானவருடைய ஆலயமாய் உம்மை போல் மாறவும் அருள் தாரும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆயினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறெவரும் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட முடியாது என்று இந்த 2வது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எனவே ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் நம்முடைய ஜெபங்களை மன்றாட்டுக்களையும் எடுத்துரைத்து ஜெபிப்போம். தூய ஆவியை பொழிபவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் அனைவரும்
தூய ஆவியின் அருள் வரங்களை பெற்று மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தவும் தூய ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும் எளிய வாழ்வு வாழ்ந்து நற்செய்தியை வாழ்வாக்கவும் வரம் அல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்றவரே எம் இறைவா, எம் நாட்டின் அமைதியற்ற நிலைமையை பாரும். நாட்டை ஆள்வோர் வலியவனை வாழ வைத்து எளியவனை வலியவனாக்க செயல்படுத்தும் திட்டங்களை தடைப்படுத்தும். மக்கள் நல திட்டங்களையும் பொருளாதார சரிவில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான திட்டங்களையும் செயல்படுத்த நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பை அருள்பவரே எம் இறைவா, அன்பு பாதையில் இருந்து தவறியதற்காகவும் உறவுகளை புதுப்பிக்க தவறியதற்காகவும் தூய ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தாமல் வாழ்ந்ததற்காகவும் எம்மை மன்னித்து நல்வாழ்வு பாதையில் நடக்க நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னகத்தை புதுப்பிப்பவரே எம் இறைவா, பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கி நீர்நிலைகள் நிரம்பவும் வேளாண்மை மேம்பட்டு பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் குடும்ப அமைதி மகிழ்ச்சி பெருகவும் இறை அன்பு மகிழ்ச்சி பெருகி வளம் காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, எம் மீது இறங்கி வாரும். இயேசுவின் மக்களாய் எங்களை மாற்றியருளும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கை முறையிலும் நாங்கள் இயேசுவின் நற்செய்தியை துணிவோடு எடுத்துரைக்கவும் அவருடைய போதனைகளுக்கு சான்று பகரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். படைத்ததெல்லாம் பரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் பரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருபீடத்தின் மீது அன்புடனும் இறைப்பற்றுடனும் நாங்கள் படைக்கும் ஆன்மீக பலிப்பொருளை கனிவுடன் கண்ணோக்கவும், உம்மடியாருக்கு நேரிய இதயத்தை தரவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர்களின் நம்பிக்கையை காணிக்கைகள் உமக்கு உகந்ததாக்குவதாக, அவர்களது மனத்தாழ்மை இவற்றை உமக்கு ஏற்புடையதாக்குவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றதை நீர் ஏற்பாடு செய்து உமது திரு அவையை வியத்தகு முறையில் ஆண்டு வழி நடத்தி வருகிறீர். ஏனெனில் தூயாவியாரின் ஆற்றலால் அதற்கு இடையராது துணை புரிய நீர் தவறுவதில்லையே. அதனால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அதுமக்கு என்றும் பணிந்த மனதுடன் இடர்களின் போது தவறாது உம்மை இறைஞ்சி மன்றாடும் மகிழ்ச்சியின் போது இடையராது உமக்கு நன்றியும் செலுத்துகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரம்பரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 தூய ஆவியானவரின் ஆலயமாய் நாம் மாறவும், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நற்செய்தியை அறிவித்து சான்று பகரவும் அருள் வேண்டி கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் சம்மரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் இவரை ஆண்டவர் என்று அழைக்க தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எடுத்துச் சொன்னவர். தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரை, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருள்கடலோ, அருள்கடலோ, அருள்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றாய். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றாய். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றாய். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதோ, இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதோ. பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார்.
சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாயே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாயே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாயே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னை நிறைந்தாயே. எனில் ஒன்றாகினான் நான் நன்றாகினேன், எனில் ஒன்றாகினான் நான் நன்றாகினேன். அடிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினே, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை காண்டிடும் அருள்கடலோ, அருள்கடலோ, அருள்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து உலகம் முழுமைக்காகவும் நாம் ஜெபிப்போம். குறிப்பாக கொரோனா நோய் தொற்று நெருக்கடியிலிருந்து உலகம் அன்னை மரியாளின் வல்லமைமிகு பரிந்துரையால் முழு சுகமடைய ஜெபிப்போம். அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அன்புக்கினியவர்களே, மே மாதம் 31ஆம் தேதி வழக்கமாக நம்முடைய பங்கில் இந்த சிறப்பு மாதம் முழுவதும் அன்னையினுடைய திருக்காட்சி பீடத்தில் கெபியில் நாம் மாலை திருப்பலிகளை கொண்டாடி இன்றைய நாளில் சிறப்பு தேர்பவனி எடுத்து அன்னை மரியாளுக்கு மகுடம் சூட்டி இந்த மே மாதத்தை நாம் நிறைவு செய்வோம். இதுதான் நம்முடைய வழக்கமாய் பங்கினுடைய வரலாறாய் இருந்தது. இந்த வருடம் உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நோய் தொற்று நெருக்கடி நிமித்தமாய் உலக சுகாதார அமைப்பு நமக்கு கொடுக்கின்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதை நம்மால் சிறப்பிக்க முடியவில்லை. எனினும் கடவுள் இன்றைய நாளை நாம் எல்லாருமாய் கொண்டாடும்படி குறிப்பாக பங்கினுடைய
பேரவை உறுப்பினர்கள் பங்கினுடைய பிரதிநிதிகளாய் நீங்கள் எல்லாரும் இங்கு வந்திருப்பது நம்முடைய ஒட்டுமொத்த பங்கே இங்கு வந்திருப்பதனுடைய அடையாளமாய் நான் பார்க்கிறேன். எனவே உங்கள் எல்லாருக்கும் பங்கு மக்களுக்கும் ஆண்டவருடைய மன்னிக்கவும் தூய ஆவியானவருடைய பெருவிழா வாழ்த்துக்களையும் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காண சென்ற திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் சார்பாக அன்னையினுடைய பாடலை பாடி அன்னைக்கு நாம் மகுடம் சூட்டுவோம். தொடர்ந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக நமது பங்கில் பணியாற்றிய அருள் சகோதரிகள் அலைஸ் ஸ்வேதா அவர்களுக்கு பங்கு பேரவை சார்பாக நம்முடைய சிறப்பு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். எழுந்து நிற்போம். மாதாவுக்கான சிறப்பு பாடல். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவனே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவனே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே இளமானியழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மாடி வேரினிலே பவனி வரும் போதினிலே, பொய்யார மாதவனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே. உம்மை நம்பி வந்தோம், இந்த உள்ளங்கள் எல்லாம் கண்டோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் விரிந்ததே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அன்புக்குரியவர்களே, இறுதி ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த மே மாதம் முழுவதுமாய் பங்கினுடைய எல்லா அன்பியங்களும் இந்த நாட்களில் எனக்கு உதவி செய்த நம்முடைய திருப்பலியை நாம் வீடுகளில் அமர்ந்து காண்பதற்கும் பங்கெடுப்பதற்கும் உதவி செய்த செல்வன் ஜான், அவனோடு சேர்ந்து ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய பங்கு இளையோர் குழுவினர், உதவி செய்த ஜெய்சிங், இசையமைத்து மீட்டுக் கொடுத்த இசையமைப்பாளர் செல்வன் ஜேக்கப் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு நன்றிகள். ஆலய வேதியர் அண்ணன் கப்ரியல் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதம் முழுவதுமாய் தினந்தோறும் அன்னைக்கு புதிய புடவைகள் கட்டி அன்னையை அழகுற செய்த பங்கினுடைய மரியாயின் சேனை உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக தாயார் ஆனஸ்ட் அவர்களுக்கும் பங்கின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை எங்களுக்கு பயனளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருத்தூதர்கள் மீது நீர் வியத்தக முறையில் பொழிந்தருளிய அதே தூய ஆவியால் நாங்கள் என்றும் பற்றி எறிய செய்வீராக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய ஆவியானவரின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களின் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவலம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையால் ஒருங்கிணைக்க திருபலம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் இது நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. தூய ஆவியார் தங்கும் ஆலயமாய் வாழ்ந்திட அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றோடு நாம் பாஸ்கா காலத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்கா காலத்தில் நாம் பயன்படுத்திய பாஸ்கா திரி இப்பொழுது அணைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு இது ஒவ்வொரு முறையும் பங்கு ஆலயத்தில் திருமுழுக்கு கொடுக்கப்படும் இடத்தில் இது வைக்க வேண்டும். இருப்பினும் நாம் திருமுழுக்கின் பொழுது இதை பயன்படுத்திக் கொள்வோம். அதைவிட மிக முக்கியமானது, ஒவ்வொரு இறப்பு சடங்கின் பொழுதும் இந்த பாஸ்கா திரி ஏற்றி வைக்கப்பட வேண்டும். காரணம், நம்முடைய கிறித்துவ வாழ்வு அதனுடைய ஒளி இயேசு என்பதை எடுத்து சொல்லுவதாகவே பாஸ்கா திரி ஏற்றப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவில் அவருடைய இறப்பில் உயிர்ப்பில் பங்குதாரர்களாக மாற்றுகிறது. எனவே இப்பொழுது பாஸ்கா திரி அணைக்கப்படுகிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இறுதி பாடல் முடிந்தவுடன் நம்முடைய அருட் சகோதரிகளை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலக
நாங்களே. அமருவோம். அருள் சகோதரிகளே, என்போடு சிஸ்டர்ஸ் யூ கேன் சிட் ஹியர். மக்களே 2 சேர் கொடுங்க. நம் அனைவரின் சார்பாக அருள் சகோதரிகளுடைய கடந்த 4½ ஆண்டு களப்பணிக்கு நன்றி சொல்லி ஒரு வாழ்த்து மடல். எம் பாசமிகு அருட்சகோதரிகளுக்கு வாழ்த்துப்பா. அன்பு முகம் கொண்டு அரவணைக்கும் கரம் கொண்டு ஆண்டவர் அனுப்பிய ஆகாய தாமரைகள். ஆலய பணி என்றால் ஆர்ப்பரிக்கும் இவர்களின் கரங்கள். இனிதான கனிவான பேச்சு இறைவனவேனில் நடத்த வேண்டும் ஆட்சி. ஈடில்லா பல உள்ளங்களை கொள்ளை கொண்ட வளர்பிறைகள். ஈன்றவர் செய்த நன்மையினால் விளைந்த நற்கனிகள். உன்னத படகேறி ஆன்மீக பணிகண்டீர். உத்வேக ஆற்றலினால் புது பயணத்தை தொடர்ந்திருவீர். ஊர்ஜெய்த கல்வி கொண்டு நல் மாணவரை வளர்த்தெடுத்தீர். ஊக்கமதை கொள்கையாய் கொண்டு புதுயுகம் படைத்திடுவீர். எத்திசை நீங்கள் சென்றாலும் எங்கள் நினைவு உங்களுடன் தான். ஏற்றம் நீங்கள் பெற வேண்டும் என ஏங்கும் எங்களின் பல மனங்கள்தான். ஐயன் இயேசுவைத்தான் ஆன்மாவில் கொண்டுள்ளீர். ஐயன் இயேசுவைத்தான் ஆன்மாவில் கொண்டுள்ளீர். ஐயம் கொள்ள தேவையில்லை, அவர் அன்பு நிழல் உங்கள் மேல். ஒரே ஒரு உலகம்தான், வேறு திசை பயணப்பட போகின்றீர். ஒரே ஒரு ஆசைதான், கொஞ்சு தமிழ் கேட்க கோருகிறேன். அவ்வியம் முழுவதும் இறைபணி செய்து ஆண்டவரில் என்றுமே நிலைத்திட எல்லாம் வல்ல இயேசுவை இறைஞ்சி நாங்கள் வேண்டுகின்றோம். நன்றி. அத்துடன் பங்கு பேரவை சார்பாக அருட்சகோதரி ஆலிஸ் அவர்களுக்கு திரு ராஜமைக்கேல் அவர்கள் அன்பளிப்பை வழங்குவார்கள். அருட்சகோதரி ஸ்வேதா அவர்களுக்கு திருமதி டிக்ஸி அவர்கள் அன்பளிப்பினை பங்கு சார்பாக வழங்குவார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி. உங்களை பார்க்குறப்போ ஒட்டுமொத்த பங்கை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு நினப்பு. யாரும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்காதீங்க, நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும் ஃபாதர் அப்படின்னு. உங்களை சந்திப்பது, திருப்பலி கொண்டாடுவது பெருத்த மகிழ்ச்சி. குறிப்பாக திருச்சபையினுடைய இந்த பிறந்த நாளில் நீங்கள் வேண்டும் திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் என்று நேற்று மாலை தான் திட்டமிட்டோம். அதை இன்று நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய வருகைக்கு, உங்களுடைய பங்களிப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்முடைய அருள் சகோதரிகள், அருள் சகோதரி ஆலிஸ், அருள் சகோதரி ஸ்வேதா இருவருமே தங்களுடைய பணிகளை நம்முடைய பள்ளிக்கரணையில் முடித்துக்கொண்டு இப்பொழுது புதிய பணி பொறுப்புக்காக கர்நாடகா அவர்களுடைய சபையினுடைய பணித்தளத்திற்கு செல்லுகின்றார்கள். அருள் சகோதரி ஆலிஸ் அவர்கள் அவர்களுடைய சபையினுடைய ஒரு மிகப்பெரிய கல்லூரியினுடைய முதல்வராக அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளிக்கரண பங்கு எப்பயுமே புதுமை செய்து இங்கேருந்து போகிறவங்கெல்லாம் பெரிய இடமா தான் போகிறாங்க. ஃபாதர் எதையோ பின்னாடி வச்சு பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்முடைய அருள் சகோதரி நம்முடைய பங்கிலிருந்து ஆசிரியர் பணி ஆற்றினார்கள்.
குழுமத்தினுடைய தலைவியாக இருந்தார்கள். கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளராக இருந்தார்கள். நமக்கு அவ்வப்பொழுது ஆலய பணிகளில் உதவி செய்தார்கள். இப்பொழுது மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பு. எனவே வாழ்த்துக்களோடு நம்முடைய ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருள் சகோதரி ஸ்வேதா அவர்களுடைய மடத்தின் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாளராக இருந்திருக்கின்றார்கள். கல்வி நிறுவனத்திலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பங்கில் மிக நெருக்கமாக ஆலய பணிகளில் நம்மோடு இருந்தவர்கள். மறைக்கல்வி மாணவர்களுக்கு மறைக்கல்வி பாடம் நடத்தியவர்கள். எல்லா டெக்கரேஷன்ஸ் நம்முடைய ஆலயத்தை நடப்பதற்கு ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சிஸ்டர் ஸ்வேதா தான். இப்பொழுது அவர்கள் மாற்றம் பெற்று கர்நாடகா மாநிலத்தில் இருக்கின்ற ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா தெரியும், அது ஒரு நீர்வீழ்ச்சி, மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிற ஒரு இடம். அங்கு அவர்களுக்கான அவருடைய சபையினுடைய ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி செல்கின்றார்கள். எனவே உங்களுடைய பெருத்த கரவொலிகளோடு அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றோம். ஒரு சகோதரி ஆலிஸ், ஏன்னா கலாக்கா அழகாக வாசித்துட்டாங்க, கொஞ்சம் தமிழில் பேசுவாங்க அப்படின்னு. இப்போ கொஞ்சம் தமிழில் பேச சகோதரி ஆலிஸ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த 5 வருடங்களில் எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்காய் முதலில் குழந்தை இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன். எங்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் உடன் பிறந்தோராகவும் இருந்த உங்களுக்கு நன்றி. உங்கள் குடும்பம் இறை ஆசீர்வாத இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உங்களிடம் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களுக்காய் உங்களுக்கு என்னாலும் நான் நன்றியோடு இருப்பேன். அன்பு பங்கு தந்தே, நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புத படைப்பு. உங்கள் அர்ப்பணிப்பும் மிகவே சிறப்பு. உங்களது சிறந்த பணியாற்றும் திறனையும் அனைத்தையும் கையாளும் திறனையும் நான் மிகவும் பாராட்டுகின்றேன். நற்கருணையில் ஆண்டவரது உடலையும் திரு ரத்தத்தையும் நீங்கள் உயர்த்துவது போல உங்கள் பணியும் வாழ்வும் உயிர வாழ்த்துகிறேன். இதற்காய் என்னாலும் இறைவனை வேண்டுகிறேன். Dear Father, I request you to receive a small honor, and I request Shweta to honor Father. Just a token of love that we have experienced during this short period of time. மறுபடி எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எப்பவுமே எங்கள் ப்ரேயரில் இருக்கிறீங்க. நாங்கள் எப்பவுமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அனைவருக்கு இனிய மாலை வணக்கம். I will speak in English. If you don't understand, Father will explain. When the heart is full, there is no words. So, experience cannot be explained, only can experience. That is what I feel right now. My heart is filled with joy to look back and to see. Really, I don't know how these 4 years have passed. Just I feel that I have come just 1 year or 2 years, I feel like that. So, thank you so much. In the beginning when I came, I was feeling a bit nervous because don't know language and new place, new people, everything is new. But once started living with you, experiencing your love, your care and your support, even though I didn't know the language, but still I felt
your love and care as like my family members. So once again, thank you so much. And this year, I experienced special support, care and love from Father Reverend Father Christy Raj. Thank you, Father, so much for your love and care. And thank you so much for all the families of Pallikarne Infant Jesus. Surely we remember in our prayers, and we do assure our prayers, and we request your prayers for us. We need to pray for each other to live our life. Thank you so much. Nandri, Nandri.